இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்று நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தன் உயரம் தனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. என்னோட உயரம் எனக்கு தெரியும். 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கின. ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்தியா கூட்டணி மெல்ல சிதறத் தொடங்கியது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சிறந்த தலைவர் என்று காங்கிரசின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் நெருப்பை பற்ற வைத்தார். இதற்கு உத்தவ் தாக்கரே உட்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு குரல்கள் எழும்பின. இந்நிலையில் சென்னை கிண்டியில் நியூஸ் 18 குழுமம் சார்பில் நடைபெற்ற டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மணிசங்கர் ஐயர் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க ராகுல் காந்திக்கு பதிலாக மு க ஸ்டாலினை முன்மொழிந்தது ஏன் என்று விளக்கம் கொடுத்தார். நம்ம கட்சியுடைய கொள்கை மதச்சார்பின்மை மற்றும் சோசியலிசம். அதுதான் என்னுடைய கொள்கை. என்னுடைய கட்சி இன்னி தேதியில மதச்சார்பின்மையில எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறது. ராஜீவ் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னார், only a secular India can survive. அடுத்தது அவர் என்ன சொன்னார்னா, and an India that is not secular perhaps does not deserve to survive. நான் சவால் இட்டிருக்கேன், மகானுடைய வாயில தோப்பனார் சொன்னதை உங்களுக்கு தைரியம் இருக்கா திருப்பி இன்னைக்கு சொல்லறதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா ஏது ராஜீவ் அன்றைக்கு சொன்னாரோ அது அவர் மீண்டும் சொல்லறதுக்கு எப்போதும் தயாரா இருப்பார். இதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு மு க ஸ்டாலின் தலைமை ஏற்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். எங்களுடைய தலைவர் எவ்வளவு தீவிரமா ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பாசிச சக்திகளை எதிர்த்து அரசியல் பண்றாதுங்கிறதுக்கு இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். இந்நிலையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பீர்களா என நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். உத்தவ் தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. என்னோட உயரம் எனக்கு தெரியும். அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். மத்தியில் பலம் வாய்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைந்து எதிர்க்கும் வகையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது மேலும் அதிகரித்துள்ளது. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்று நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தன் உயரம் தனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. என்னோட உயரம் எனக்கு தெரியும். 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கின. ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்தியா கூட்டணி மெல்ல சிதறத் தொடங்கியது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சிறந்த தலைவர் என்று காங்கிரசின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் நெருப்பை பற்ற வைத்தார். இதற்கு உத்தவ் தாக்கரே உட்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு குரல்கள் எழும்பின. இந்நிலையில் சென்னை கிண்டியில் நியூஸ் 18 குழுமம் சார்பில் நடைபெற்ற டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மணிசங்கர் ஐயர் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க ராகுல் காந்திக்கு பதிலாக மு க ஸ்டாலினை முன்மொழிந்தது ஏன் என்று விளக்கம் கொடுத்தார். நம்ம கட்சியுடைய கொள்கை மதச்சார்பின்மை மற்றும் சோசியலிசம். அதுதான் என்னுடைய கொள்கை. என்னுடைய கட்சி இன்னி தேதியில மதச்சார்பின்மையில எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறது. ராஜீவ் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னார்,
only a secular India can survive. அடுத்தது அவர் என்ன சொன்னார்னா, and an India that is not secular perhaps does not deserve to survive. நான் சவால் இட்டிருக்கேன், மகானுடைய வாயில தோப்பனார் சொன்னதை உங்களுக்கு தைரியம் இருக்கா திருப்பி இன்னைக்கு சொல்லறதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா ஏது ராஜீவ் அன்றைக்கு சொன்னாரோ அது அவர் மீண்டும் சொல்லறதுக்கு எப்போதும் தயாரா இருப்பார். இதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். எங்களுடைய தலைவர் எவ்வளவு தீவிரமா ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பாசிச சக்திகளை எதிர்த்து அரசியல் பண்றாதுங்கிறதுக்கு இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். இந்நிலையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பீர்களா என நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். உத்தவ் தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். மத்தியில் பலம் வாய்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைந்து எதிர்க்கும் வகையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது மேலும் அதிகரித்துள்ளது. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்று நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தன் உயரம் தனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோட உயரம் எனக்கு தெரியும். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கின. ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்தியா கூட்டணி மெல்ல சிதறத் தொடங்கியது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சிறந்த தலைவர் என்று காங்கிரசின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் நெருப்பை பற்ற வைத்தார். இதற்கு உத்தவ் தாக்கரே உட்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு குரல்கள் எழும்பின. இந்நிலையில் சென்னை கிண்டியில் நியூஸ் 18 குழுமம் சார்பில் நடைபெற்ற டவுன் ஹால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மணிசங்கர் ஐயர் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க ராகுல் காந்திக்கு பதிலாக மு.க. ஸ்டாலினை முன்மொழிந்தது ஏன் என்று விளக்கம் கொடுத்தார். நம்ம கட்சியுடைய கொள்கை மதச்சார்பின்மை மற்றும் சோசியலிசம். அதுதான் என்னுடைய கொள்கை. என்னுடைய கட்சி இன்னி தேதியில மதச்சார்பின்மையில எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறது. ராஜீவ் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னார், only a secular India can survive. அடுத்தது அவர் என்ன சொன்னார்னா, and an India that is not secular perhaps does not deserve to survive. நான் சவால் இட்டிருக்கேன், மகானுடைய வாயில தோப்பனார் சொன்னதை உங்களுக்கு தைரியம் இருக்கா திருப்பி இன்னைக்கு சொல்லறதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா ஏது ராஜீவ் அன்றைக்கு சொன்னாரோ அது அவர் மீண்டும் சொல்லறதுக்கு எப்போதும் தயாரா இருப்பார். இதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். எங்களுடைய தலைவர் எவ்வளவு தீவிரமா ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பாசிச சக்திகளை எதிர்த்து அரசியல் பண்றாதுங்கிறதுக்கு இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். இந்நிலையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பீர்களா என நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். உத்தவ் தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். மத்தியில் பலம் வாய்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைந்து எதிர்க்கும் வகையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது மேலும் அதிகரித்துள்ளது.